மூலதனம் என்பது பணமோ, எந்திரமோ, கட்டிடமோ கிடையாது. அது ஒரு சமூக உறவு. அதாவது மனிதர்களுக்கு இடையேயான உறவு. எடுத்துக்காட்டா, இப்போ ஒருத்தர் ரூ. 5,00,000 பணம் வச்சிருந்தா, அது மூலதனம் ஆகிவிடாது. ஒருவர் பணம் கொடுப்பது, இன்னொருவர் உழைப்பு கொடுப்பது. இந்த உறவுக்கு பேர் தான் முதலாளித்துவம். இதன் மூலம் உபரி பெருக்கப்பட்டா, அதுதான் மூலதனம் என்று மாமேதை மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் கூலி உழைப்பும் மூலதனமும் என்ற நூல்ல குறிப்பிடுறாங்க. இது 1849ல புதிய ரயின் பகுதி பத்திரிகையில 5 கட்டுரைகளா வெளியாச்சு. பிறகு கூலி உழைப்பும் மூலதனமும் என்ற தலைப்புல ஒரு சிறிய நூலா வெளியிடப்பட்டது. புரட்சிகரமான எழுத்துக்களை வெகுமக்கள் மத்தியில பரவலா எடுத்து செல்லும் நோக்கத்தோட சிவப்பு புத்தக தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1848ஆம் ஆண்டு மாமேதை மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் எழுதின கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிடப்பட்ட பிப்ரவரி 21ஆம் தேதி உலகம் முழுவதும் சிவப்பு புத்தக தினமா அனுசரிக்கப்படும் என்று சர்வதேச இடதுசாரி வெளியிட்டதனால கடந்த 2020ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியா ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் சிவப்பு புத்தக தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மார்க்ஸோட கூலி உழைப்பும் மூலதனமும் என்ற நூல் வாசிக்கப்படுகிறது.